சீதாதேவிக்கு ஒரு ஆசை. பட்டாபிஷேகம் முடிந்தது. ஹனுமானால் தானே இத்தனையும் சாத்தியமாகி இருக்கிறது. இவருக்கு ஏதானும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சீதாதேவி தான் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து ஹனுமார் ஒரு 10 அடி தூரத்தில் இருந்தால் அந்த தூரம் வரைக்கும் நடந்து சென்றாள். ஹனுமான கிட்ட கூப்பிட்டு கொடுக்கல. மகாராணியான மாதா, ஜெகத் ஜனனி, ஜெகதீஸ்வரி, அப்படிப்பட்ட சீதை தான் இருக்கிற இடத்திலேருந்து 10 அடி எடுத்து வைத்து ஹனுமாரிடத்தில் வந்து இந்திரன் இந்த பட்டாபிஷேகத்துக்காக கொடுத்தமிச்சிருந்த ஒரு முத்து மாலை, அது சீதையினுடைய கழுத்தில் இருந்தது. அந்த முக்தாகாரத்தை முத்து மாலையை கையில் எடுத்து வைத்து கொண்டாள். ஒரு கண்ணால் ஹனுமானை பார்க்கிறாள், மற்றொரு கண்ணால் ராமனை பார்த்தாள். ராமா, இவருக்கு இதை பரிசா கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம். அவரை கூட்டு கொடுப்பது மரியாதையாகாது. நான் எழுந்து போய் கொடுப்பது தான் அவருக்குரிய சம்மானமாக இருக்கும். அதனால தான் நான் எழுந்து வந்தேன். இதை கொடுக்க